ஏடா எல்லாருக்கும் முழு டம்ளர் பாலா ஊத்துற, அரை டம்ளர் தான் ஊத்தணும். அப்பா பாவம் ஏழை பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பங்கத்தானே ஊத்துறேன். இவன் பெரிய உத்தம புத்திரன், அரை டம்ளர் ஊத்துறான்னா நீ இப்படியே பண்ணிட்டு இந்த காலம் உனக்கு விளங்காம போகுது. சாவுமா குடுக்குற, அரை டம்ளர் தான் ஊத்தணும். முடியாது, முழு டம்ளர் தான் ஊத்துவேன். அரை டம்ளர் தான் ஊத்தணும். முழு டம்ளர் தான் ஊத்துவேன். இத பாரு, அரை டம்ளர் ஊத்துற காலம் எல்லாம் எப்பவோ மலை ஏறி போச்சு. இப்ப முழு டம்ளர் ஊத்து, இல்லாட்டி மலை எழுதி போட்டுருவேன். மனுவா, ஏண்டா உலக்கு உயர இருந்துகிட்டு திமிராவா பேசுற? கைய கால ஒடிச்சிருவேன், ஜாக்கிரதை. யோ, இது பழங்காட்டு நெறி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. அஞ்ச மாட்டியா? டேய் டேய் ஒண்ணு போ. முடியல, நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். கேவலம் 4 காலு 1 வால் உள்ள ஜீவனை உங்களால கொல்ல முடியல. உங்களுக்கு எல்லாம் 2 காலு 2 கை, நாக்க புடிங்கிட்டு சாகலாம்டா. ஐயோ ஐயோ, அந்த நாய் என்ன கொல்றதுக்கு எந்த தேதி குறிச்சு வச்சிருக்கோ தெரியலையே தெரியலையே. ஏய் இங்க வாங்கடா, நீங்க எல்லாரும் என் கூட எப்பவும் இருக்கணும், என்னை விட்டு புரிஞ்சிட கூடாது. என்ன டேய் என்னங்க? டேய் என்னடா கூட இல்ல? எங்க அப்பாக்கு சோறு கொண்டு போறேன். ஆமா, உங்க அப்பன் பெரிய விவசாய சங்க தலைவர், அவருக்கு சோறு வேற. ஏயா, உனக்கு அறிவு இருக்கா? மனுஷங்க இந்த சோத்துக்கு தானே பலால பாடுபடுறாங்க, அத போய் தட்டி விடுறீங்க. அப்படி தாண்டா தட்டி விடுவேன். நீ உழைச்சு சாப்பிட்டா தெரியும், நீ ஓசையிலேயே திங்கிறவன் தானே. காரியா துப்புற. டேய் இவனை புடிச்சு மரத்துல கட்டுங்கடா, தூக்குங்கடா. அப்பாவா அப்பாவா. எறும்பு கடிக்குது. கடிக்குதா? நல்லா கடிக்கட்டும், நல்லா கடிக்கட்டும். ஏண்டா முளைச்சு 3 இலை விடல, பசங்களோட சேர்ந்து என் மேல கல்லறியற. காரி வேற துப்ரியா பூனு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கால்ல சக்கரை தண்ணியை ஊத்த போறேன். கட்டரும்பு உன் கால்ல கண்ணா பின்னான்னு கடிக்க போகுது. ஐயா விட்டுருங்க ஐயா, உங்களுக்கு ஒரு புள்ள இருந்தா இப்படி பண்ணுவீங்களா? ஐயோ கடிக்குது ஐயா, விட்டுருங்க ஐயா. அண்ணா அண்ணா, என்னடா உங்க பையனை மரத்துல கட்டி போட்டு வதிக்கிறாங்க? ஐயோ உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், விட்டுருங்க ஐயா. அட பாவீங்களா, நீ நல்லா இருப்பீங்களா? ஏன்னா என் பிள்ளைய மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறீங்க? டேய் புண்ணிய கொடி, இதெல்லாம் உன் வேலை தானா? நீ நல்லா இருப்பியா? பாவி இவனை பிடிச்சு கட்டுங்கடா. ஒழுவாங்கடா. அட பாவீங்களா, உங்க அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? உங்க வேஷத்தையும் மோசத்தையும் ஊர் மக்களுக்கு தெரிய வைக்கிறேன்டா. ஏண்டா ஊர் மக்கள் கிட்ட உண்மையை சொல்ல போறியா? உண்மையை சொன்னவங்களை நாங்க என்னைக்குமே உயிரோட விட்டதே இல்ல. டேய் இன்னைக்கே உனக்கு சமாதி கட்டுறேன் பாரு. ராஸ்கல், உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு. ராஸ்கல், ஒண்ணு இரு, இன்னும் ஒண்ணு. ராஸ்கல், உண்மையை சொல்றேன்.